ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உண்மை தலைமுறைக்கும் உள்ளது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தினாலே நாங்கள் அன்போடு கூட வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக. நீங்களும் உங்கள் அருகில் உள்ளவர்களை பார்த்து உங்கள் கரங்களை கொடுத்து உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். ஒருவரை ஒருவர் பார்த்து கரங்களை கொடுத்து வாழ்த்துங்க. சரி, வாழ்த்தி விட்டு இப்பொழுது அமர்ந்திருங்கள். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான தலைப்போடு ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். ஒரு வித்தியாசமான தலைப்பு. என்ன தலைப்புண்டு தலைப்பை கேட்டாலே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஒரு மாத பிறப்பில் 5வது மாசம் ஆரம்பிச்சிருக்குது. இந்த மாசத்துல ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை கேட்கலாம்னு நாங்க வந்திருந்தா இப்படிப்பட்ட தலைப்பையா நம்மோடு பேசுவது என்ற உணர்வு கூட ஒரு வேளை நமக்கு தோன்றலாம். அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் பல தடவைகளில் இல்லாட்டி பல நேரங்களில் சில தடவைகளில் வந்து போகிற ஒரு சொல் ஐயோ. என்ன தலைப்பு இன்றைக்கு? ஐயோ. சொல்லுங்க எல்லாரும். ஐயோ என்னும் தலைப்பிலோ ஐயையோ என்ற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறோம். டொச்சில் என்னன்னு சொல்லுவார்கள்? ஒயாவா? அப்படி இல்லையாமா. ஐயோ வேலனா வேகே என்று வார்களாம். சொல்லுங்க, வேகே. ஐயையோ என்ற தலைப்பு. அருமையானவர்களை, இந்த காரியத்தினை ஒரு தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளோடு பேசுகிற ஒரு அழகான சம்பவம் பரிசுத்த வேதாகமத்திலே இருக்கிறது. ஏன் ஆண்டவர் இவர்களை பார்த்து ஐயோ என்று சொல்லுகிற ஏன் சொன்னார் என்ற காரியங்களை நாம் சற்று பார்த்து ஒரு 6 காரியங்களை இந்த காலை வேளையில் நாங்கள் தியானித்து, ஒருவேளை அப்படிப்பட்ட சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நமக்கும் ஐயோ வந்துவிடக்கூடாது என்ற காரணத்துக்காக இந்த வார்த்தையை கற்றுக்கொள்ள நம்முடைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இல்ல அப்படி சொல்லப்படுகிற அந்த ஐயையோ என்று சொல்லுகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் இருக்குமானால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி வாழ பழகிக் கொள்வோம். சரிதானே? ஆகவே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 5வது அதிகாரத்துக்கு நேராக அந்த வேதாகமங்களை நாம் திருப்பிக் கொள்வோம். அங்கே 6 ஐயோக்களை பரிசுத்த வேதாகமத்திலே நாங்கள் காணக்கூடியதாக உள்ளது. இந்த வார்த்தையை உடைய பின்னணியை சற்று நாம் விளங்கிக் கொள்வோமானால், ஏன் இந்த ஐயையோ என்ற காரியங்கள் வர வேண்டும், ஏன் இந்த ஐயோ வர வேண்டும் என்று சொல்லி நாம் சற்று விளங்கிக் கொள்ள நமக்கு இலகுவாக இருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசி கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு முன்பதாக 700வது ஆண்டுல வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசியாக அவர் இருந்தார். அந்த காலப்பகுதியில் ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைத்துக் கொண்டு வாழ்ந்த காலப்பகுதியில் யூதா தேசத்திலே 10வது ராஜாவாக இருந்த உசியா என்னும் ஒரு ராஜா அந்த யூதா தேசத்தை 52 ஆண்டுகள் முழு யூதா தேசத்தையும் அழகான ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருந்த ஒரு நல்ல மனிதனாக பரிசுத்த வேதாகமத்தில் நாங்கள் அந்த மனிதனை காணலாம். எத்தனையாவது ராஜா? 10வது ராஜாவாக வட தேசம் அல்ல தென் தேசமாகிய யூதேயா தேசத்திலே 10வது ராஜாவாக 16 வயதுல ராஜ்யபாரம் ஏறி 52 ஆண்டுகளாக அந்த யூதா தேசத்தை ஆட்சி செய்த ஒரு நல்ல ஒரு ராஜா.
அந்த ராஜாவுடைய காலத்தில் பார்க்கிற பொழுது யூதா தேசம் ஒரு மிகவும் செழிப்பான ஒரு நிலைமைக்கு, எல்லா துறைகளிலும் வளர்ச்சி அடைந்த ஒரு தேசமாக, உள்நாட்டு உட்கட்டமைப்பு வசதிகளாக இருக்கட்டும், ஏன் வெளிநாட்டு ஏற்றுமதிக்கு நடந்த ஒரு காலமாக இருக்கட்டும், உற்பத்தியினுடைய அதிகரிப்பு ஒரு பக்கத்து நிமித்தமாக இறக்குமதியை பார்க்கிலும் ஏற்றுமதி செய்த ஒரு அழகான ஒரு காலம், சுபீட்சமான ஒரு காலம், ஒரு குறைவும் இல்லாத ஒரு காலம். பண்ணைகள் ஒரு பக்கம், பாற்கட்டிகள் ஒரு பக்கம், ஒலிவ தோட்டங்களா இருக்கட்டும், திராட்சை தோட்டங்களா இருக்கட்டும், தோட்டங்கள் ஒரு பக்கம். அந்த மனிதன் ஒரு வேளாண்மை பிரியனாய் இருந்தபடியினால் எல்லா இடங்களிலும் விவசாயத்தை மேற்கொண்டு எல்லா இடங்களிலும் நீரூற்றுக்களை உண்டாக்கி மிகவும் தேசத்துல ஒரு மனிதன் கூட குறைவோடு இல்லாத ஒரு அழகான சுபீட்சமான ஒரு காலம் இந்த உசியா ராஜாவினுடைய காலத்துல யூதேயா தேசம் இருந்தது. அப்படி இருக்கிறபடியினால் நமக்கு தெரியும், நம்முடைய வாழ்க்கையை சற்று உதாரணமாக வைத்து பார்ப்போமானால், ஏதாவது ஒரு குறை, ஏதாவது ஒரு தேவை, ஏதாவது ஒரு வியாதி, ஏதாவது ஒரு பலவீனம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நானும் நீங்களும் ஆண்டவரை தேடுகிற விதம் அதிகமாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு குறையும் இல்லாமல், ஒரு வியாதியும் இல்லாமல், எல்லாமே நிரம்பி போய் எல்லாமே சம்பூரணமாய் நமக்கு இருக்குமானால் ஆண்டவரை தேடுவது குறையும். அது நமக்கு தெரியும். அதே போல இந்த தேவனுடைய பிள்ளைகள் யூதேயா தேசத்தில் வாழ்ந்தவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை, எல்லாம் நிறைவு. தேசம் அழகாக பச்சை பசேல் என்று காட்சி அளிக்கிறது. தேசத்தின் வருமானம் ஓஹோ என்று உயர்ந்து கொண்டே போகிறது. அந்த தேசத்தினுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட உயர்ந்த தேசமாக அன்றைய தேசமாகிய இஸ்ரவேல் தேசம் செழிப்பாக இருக்கிறது. எருசலேமை தலைநகராக கொண்ட யூதேயா தேசம் செழிப்புள்ள நிலைமைக்கு கடந்து போனது. அப்படி ஒரு குறைவும் இல்லாதபடியினால் இந்த மனிதன் உள்நாட்டுக்குள்ள யுத்த தளபாடங்களை உருவாக்கி பல காவல் கோபுரங்களை எல்லாம் அமைத்து உள்நாட்டு உற்பத்தியின் பெருக்கத்தினால் ஒருவேளை அந்நியர்கள் நம்மை மேற்கொள்ள கூடுமோ என்று அறிந்து அவன் நாட்டை சுற்றி பயங்கரமான ஒரு பாதுகாப்பையும் அமைத்திருந்தபடியினால் எதிரிகளுடைய தாக்கம் நடைபெறாது, உள்நாட்டில் ஒரு குறைவும் இல்லை, எல்லாமே செழித்தோங்கி இருந்தபடியினால் தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய காரியங்களை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். தங்களுடைய மனம் போன போக்கில வாழ ஆரம்பித்து விட்டார்கள். இவை எல்லாவற்றையும் ஒய்ந்து அவதானித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் பேசுகிற 6 காரியங்கள் அழகாய் எழுதப்பட்டுள்ளது. அதிலே முதலாவதாக ஆண்டவர் நமக்கு சொல்ல வருகிற காரியம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாய் இருக்கும். தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாய் இருந்து மற்றவர்களுக்கு இடமில்லாமல் போக மட்டும், மற்றவர்களுக்கு இடமில்லாமல் போக மட்டும், வீட்டோட வீட்டை சேர்த்து, வீட்டோட வீட்டை கட்டி, வயலோட வயலை கூட்டுகிறவர்களுக்கு, வயலோட வயலை கூட்டுகிறவர்களுக்கு ஐயோ ஐயோ ஐயோ. யாருக்கு ஐயோ? வீட்டோட வீட்டை கட்டுகிறவன், வயலோட வயலை கட்டுகிறவனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஐயோ. அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வாதத்துக்கு எதிரான ஒரு தெய்வமா? இல்லை. வீடுகளை வாங்குறவனுக்கு எதிரான ஒரு கடவுளா? காணிகளை வாங்குறவனுக்கு எதிரான ஒரு கடவுளா? இல்லை. அப்படினால ஏனைய ஆண்டவர் இந்த வார்த்தையை இங்கே சொல்ல வேண்டும்? வீட்டோட வீட்டை கட்டி வயலோட வயலை காட்டுகிறவனுக்கு கூட்டுகிறவனுக்கு ஐயோ. இந்த வேதம் நமக்கு அழகாக அதே வசனத்துக்குள்ள பதிலை ஆண்டவர் கொடுக்கிறார். வாசிங்க திரும்பவும், நன்றாய் பாருங்கள் அந்த வசனத்தை. தாங்கள் மாத்திரம், தாங்கள்
மாத்திரம், அதுதான் பகுதி. வீடுகளை வாங்குறவனுக்கு ஐயோ இல்ல அம்மா, வயல்களை வாங்குறவனுக்கு ஐயோ இல்ல. ஆனா தாங்கள் மாத்திரம், சொல்லுங்க, தாங்கள் மாத்திரம், தாங்கள் மாத்திரம். முக்கியமாய் நாம் அண்டர்லைன் பண்ண வேண்டிய ஒரு பகுதி, தாங்கள் மாத்திரம் வீடுகளோடு வீடுகளை கட்ட வேண்டும், தாங்கள் மாத்திரம் வயல்களோடு வயலை சேர்க்க வேண்டும். தேவ பிள்ளையே, சுயநலமுள்ள மனிதனுக்கு விரோதமாய் கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. நாங்கள் மாத்திரம், நான் மாத்திரம், என் குடும்பம் மாத்திரம், என் பிள்ளை மாத்திரம், எனக்கு மாத்திரம் என்றவர்களை ஆண்டவர் முதலாவது அவதானிக்கிறார். சுயநலம் உள்ளவனை நோக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், ஐயோ ஐயோ. சுயநலம் உள்ளவனை பார்த்து பேசுகிறார், ஐயோ. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில விரும்புகிறார் போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி, போதும் என்ற மனதுடன் கூடினதான தேவ பக்தி, அதுதான் மிகுந்த ஆதாயம். மிகுந்த ஆதாயம். போதும் என்ற மனது எங்கே வருகிறதோ, ஒரு திருப்தியான மனநிலை எங்கே வருகிறதோ, அங்கே ஒரு மிகுந்த ஒரு ஆதாயம் உண்டாகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. போதாது என்ற மனநிலை, நான் மாத்திரம் என்ற மனநிலை, நான் மட்டும், என் பிள்ளைகள், என் குடும்பம், என் பிள்ளை, எனக்கு 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 ஆண்டவர் சொல்லுகிறார், ஐயோ. இதுதான் அன்றைக்கு வாழ்ந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய நிலைமை. இதுதான் அன்றைய தேவனுடைய பிள்ளைகளுடைய நிலைமை. நான் மாத்திரம், நான் மட்டும், நான் இதை செய்ய வேண்டும், எந்த பிள்ளை இதை செய்ய வேண்டும், என் பேர பிள்ளை இதை செய்ய வேண்டும், என் குடும்பம் இதை செய்ய வேண்டும், நான் 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 நான். ஆண்டவர் சொல்லுகிறார், ஐயோ உனக்கு ஐயோ. நம்முடைய மனநிலையை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ள சுயநலம் வேண்டாம், திருப்தி அற்ற தன்மைகள் வேண்டாம். எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்க நாம் கற்றுக்கொள்வோமானால் அதுவே நம்முடைய ஆசீர்வாதத்தின் முதல் படியாக மாறிவிடுகிறது. போதும். இந்த அநேகருக்கு தங்களுக்கு இருக்கிற காரியங்களை குறித்து திருப்தி இல்லை, தங்களுடைய முகத்தை பார்த்து, தங்களுடைய அழகை பார்த்து அவர்களுக்கு திருப்தி இல்லை, தங்களுடைய தலைமுடிகளை திருப்தி இல்லை, தங்களுடைய கலரில திருப்தி இல்லை, தங்களுடைய சாப்பாட்டுல திருப்தி இல்லை, தங்களுடைய வேலையில திருப்தி இல்லை. எதை செய்தாலும் சில பேருக்கு அதை செய்யறதுல ஒரு திருப்தி இல்லாத தன்மை. சின்ன நகமா இருந்தா நகத்தை வாங்கி ஒட்டி பெருசாக்குறது, தலைமுடிய சுருட்டுங்க, அயன் பண்ணுங்க, நீட்டா, அதெல்லாம் நான் பேச வரையில. ஆனா அதுலயும் திருப்தி இல்லாத தன்மை. சுருட்டி போட்டு திருப்தி இல்ல, அயன் பண்ணி நேராக்கி திருப்தி இல்ல, அள்ளி பூசி கலர் அடிச்சு போட்டு பார்த்தா திருப்தி இல்ல. இது இப்படி இருக்கு. இன்றைக்கு ஐலைன் அடிச்சு போட்டு பார்த்தா கொஞ்சம் மேல கூடி குறைஞ்சிட்டு. இன்றைக்கு உலகம் தங்களுடைய வாழ்க்கையில, தங்களுடைய சரீரத்துல, தங்களுடைய உடம்புல திருப்தி இல்லாத தன்மை இருக்கிறபடினால் சாதாரணமா நல்லா இருக்கும் சொண்டு ஊசி எடுத்து அடிச்சு சொண்ட பெருசா வச்சு கொண்டு திரிறான். பயமா கிடக்கு பார்க்க. இன்றைக்கு அறுவை சிகிச்சைகளை செய்து கொண்டு ஆண்டவரால் அழகாக படைக்கப்பட்ட அழகான சிருஷ்டி அன்றைக்கு மனிதன் கேவலமாக ஆண் பெண்ணாக மாறுகிறான், பெண் ஆணாக மாறுகிறான். எது எல்லாம் செய்து ஒரு திருப்தியற்ற நிலைமைக்கு இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், போதும் என்ற மனசு முதலாவது வரட்டும், போதும் என்ற மனசு முதலாவது நமக்குள்ள வரட்டும். நமக்கு போதும் என்ற மனது வருகிற பொழுது நமக்குள் அடுத்ததாக தோன்றும், மற்றவனும் என்னை போல ஆசீர்வாதமா இருக்கட்டும்.
போதாது என்ற மனசு வருகிற பொழுது எனக்கும் வேண்டும், எனக்கும் வேண்டும், அது வேண்டும் காணாது, இது வேண்டும் காணாது, அது வேண்டும் காணாது. ஆண்டவர் பார்த்துட்டு சொல்லுகிறார், ஹலோ உனக்கு ஐயோ. அழகாய் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். நாங்கள் மாத்திரம், நான் மாத்திரம், என் குடும்பம் மாத்திரம், என் பிள்ளைகள் மாத்திரம் என்றவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது ஐயோ. ஆக நம்முடைய வாழ்க்கையிலும் திருப்தியற்ற நிலைமைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் தேவன் தந்த நன்மையான காரியங்களை சற்று கண்ணை திறந்து பார்த்து, ஆண்டவரே இதற்காக நன்றி அப்பா. இந்த ஆரோக்கியம் இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறார்கள், இந்த அழகு இல்லாம எத்தனை பேர் இருக்கிறார்கள், இந்த அழகான முடி இல்லாம ஒட்டையா எத்தனை பேர் இருக்கிறார்கள். நான் இப்படி என்றாலும் பால் எனக்கு உதவி செய்தீங்க ஆண்டவரே, நன்றி. அந்த திருப்தியான உணர்வை தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில முதலாவது எதிர்பார்க்கிறார். இரண்டாவது காரியம், 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். சாராயத்தை நாடி அதிகாலமே எழும்பி மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்துக் கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ. இரண்டாவது என்னவா ஆண்டவர் சொல்றாரு, ஐயோ. என்னத்துக்காக வேண்டி அதிகாலம் எழும்புறான்? சாராயத்தை அடிக்கிறதுக்கு. ஏன் அடிக்கிறான்? கொஞ்சம் தனக்கு சூடாக, தான் கொஞ்சம் ஜொந்துவாக மாற, தான் கொஞ்சம் குழுகுல் என்று சந்தோஷமாக இருக்க அதிகாலமாக எழும்பி சாராயத்தை எடுத்து. யார் இவர்கள்? தேவனுடைய பிள்ளைகள். அதிகாலமாக எழும்பி சாராயத்தை எடுத்து தங்களுக்கு சூடு உண்டாக்கும் வரைக்கும், இரட்டி போகும் வரைக்கும் குடி. எழும்புறதை எப்படா குடிக்கலாம் என்று, தங்களை எப்படா சூடாக்கலாம் என்று சொல்லி, அதை ஆண்டவர் அழகாக நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் சுரமண்டலத்தையும், நன்றாய் கவனியுங்கள், அவர்கள் சுரமண்டலத்தையும் தம்புருவையும் மேளத்தையும் நாதசுரத்தையும் மதுபானத்தையும் வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தரின் கிரியையை நோக்கிறதும் இல்லை, அவர் கரத்தின் செய்கையை சிந்திக்கிறதும், அவருடைய கரத்தின் செய்கைகளை சிந்திக்கிறதுமே இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாதஸ்வரம், வீணை, சுரமண்டலம், கைத்தாளம், ஓசைகளை போட்டு சந்தோஷமா தட்டி சந்தோஷமா இருப்பதற்கு எதிரானவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். நம்முடைய ஆண்டவருடைய போதனைகள் சந்தோஷத்துக்கு எதிரான போதனைகளும் அல்ல. இந்த உலகத்தில் எந்த ஒரு மதமும் சொல்லவில்லை சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று எந்த ஒரு மதமும் சொல்லவில்லை. அட்ட சம்சார என்று சொல்லுகிறதான புத்த ஆகமம் துக்கத்தில் ஆரம்பிக்கிறது அநேக போதனைகள். ஆனால் கிறிஸ்தவம் துக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட போதனை அல்ல. கிறிஸ்தவம் சந்தோஷமா இரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இரு என்று சொல்லி சந்தோஷத்தை விரும்புகிறவர் நம்முடைய ஆண்டவர். அழகான ஒரு மார்க்கம் கிறிஸ்தவம். தேவனுடைய பிள்ளைகள், தேவன் விரும்புகிறார் தன்னால் உண்டாக்கப்பட்ட பிள்ளைகள், தன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளைகள் எப்பொழுதுமே சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று தெய்வம் விரும்புகிறார். இந்த உலகத்தில் வாழுகிற பெற்றோராகிய நாமே நம்முடைய பிள்ளைகள் அழுது கொண்டிருப்பதை விரும்புவோமா? அழாமல் இருக்கிற பிள்ளையை பார்த்து நல்ல அழு என்று சொல்லுகிறோமா? இல்ல. பிள்ளை அழுதாலே நமக்கு வேதனை இருக்கிறது. பிள்ளை சற்று ஒரு முகம் வாடி போயிருந்தா என்ன பிரச்சனை, என்ன? அந்த பிள்ளையை சந்தோஷமான நிலைமைக்கு கொண்டு வர நாம் முயற்சிக்கிறோமானால் நம்மை உண்டாக்கின தெய்வம் நம்முடைய சந்தோஷத்தை விரும்புகிறார். ஆனால் உலகம் என்ன செய்கிறது? இந்த தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்தார்கள்? தேவனுடைய கிரியைகளை பார்த்து சந்தோஷப்பட வேண்டிய பிள்ளைகள். வேதம் அழகாக சொன்னது 12ஆம் வசனம் கடைசி பகுதியிலே,
கர்த்தரின் கிரியைகளை நோக்குகிறதும் இல்லை, அவர் கரத்தின் செய்கைகளை சிந்திக்கிறதும் இல்லை. ஒரு காலத்தில் கர்த்தருடைய கிரியைகளை பார்த்து சந்தோஷப்பட்டவர்கள், கர்த்தருடைய செய்கைகளை பார்த்து சிந்தித்து, ஆண்டவர் எனக்கு இவ்வளவாய் செய்தார், இவ்வளவாய் என்னை உயர்த்தினார், இவ்வளவாய் என்னை கனப்படுத்தினார், இவ்வளவாய் என்னை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தின் கிரியைகளை பார்த்து சந்தோஷம் அடைந்த ஜனம். ஆனா இப்பொழுது அதை தள்ளி வைத்து விட்டு அதிகாலையில் எழும்பி தங்களை சூடாக்கும்படி, அதன் மூலம் வருகிற சிற்றின்பங்களை பெற்றுக் கொள்ளும்படி அதிகாலையில் எழும்பி இரவு வரைக்கும் குடிக்கிறவனை பார்த்து சொல்கிறார், ஐயோ! உன்னுடைய சந்தோஷம் ஆண்டவருக்கு விரோதமா இருக்கிறது. உன்னுடைய சந்தோஷம் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் தேவையில்லாத ஒரு இடத்துல நீ சந்தோஷத்தை பெறுகிறது போல நினைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆனா அது அத்தனையும் வேஸ்ட். உண்மையான சந்தோஷம் எங்கே? தேவனுடைய கிரியைகளை சிந்திக்கிற பொழுது சந்தோஷம், தேவனுடைய செய்கைகளை சிந்து பார்க்கிற பொழுதுதான் சந்தோஷம், தேவ மகத்துவங்களை பார்க்கிற பொழுது சந்தோஷம், தேவன் நமக்கு செய்த கிரியைகளை திரும்பி பார்க்கிற பொழுது சந்தோஷம். அதை விட்டுட்டு இந்த உலகம் தருகிற சிற்றின்பங்கள் ஆயிரம் ஆயிரம் ஆயிரம், அதற்கு பின்னாலே ஓடுகிற மனிதன் ஒரு நாளும் திருப்தியாக வாழ்ந்தது இல்லை, நிம்மதியாக வாழ்ந்தது இல்லை, சந்தோஷமாய் தன் வாழ்க்கை அனுபவித்ததும் இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் நிறைந்திருக்கிறது, ஒரு குறைவும் இல்லை, நாடு நல்லா இருக்கிறது, எல்லாம் பொருளாதார ரீதியில் உயர்ந்திருக்கிறது. இப்ப தேவனுடைய கிரியை பார்க்க அவர்கள் நேரம் இல்லை. ஒரு காலத்தில் தேவனை பார்த்தவர்கள், தேவன் செய்த மகத்துவங்களை பார்த்து நன்றி சொன்னவர்கள், இப்பொழுது எல்லாம் நிறைந்து இருக்கிறபடியினால் பாவம் வருகிறது. குறைவோடு கஷ்டத்தோடு வேதனையோடு இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் திரும்பி பார்க்கிற பொழுது பாவம் செய்கிற விதங்கள் குறைவாக இருக்கும். ஆனா நிறைவா சம்பூரணமா எல்லாமே நிறைஞ்சு இருக்கிற பொழுது அங்கதான் பாவம் இலகுவாக அவர்களை மேற்கொள்ளும். ஆண்டவர் பார்க்கிறார், என் கரத்தின் கிரியைகளை பார்த்து சந்தோஷப்பட வேண்டிய என்னுடைய பிள்ளைகள், நாம் செய்த நன்மைகளை நேற்று பார்த்து சந்தோஷப்பட வேண்டிய என் பிள்ளைகள் என்னை தள்ளிவிட்டார்கள், பேரின்பமாகிய என்னை தள்ளிவிட்டார்கள். பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டிய என்னையும் என் கரத்தின் கிரியைகளையும் நோக்காமல் சிந்திக்காமல் என்னை தள்ளிவிட்டு எங்கெங்கே எல்லாம் போய் சந்தோஷத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு ஐயோ! சுயநலமாய் வாழுகிறவனுக்கு ஐயோ என்று சொன்ன ஆண்டவர் இரண்டாவது சொல்லுகிறார், சந்தோஷம் பேரின்பமாகிய தெய்வத்திடம் என்று பெற வேண்டிய சந்தோஷத்தை தள்ளிவிட்டு, தேவனை தள்ளிவிட்டு தேவையில்லாத காரியங்கள் மூலம் வருகிற சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக ஓடுகிற தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு ஐயோ! நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும், நம்முடைய சந்தோஷம் எங்கே இருக்கிறது? தேவனுடைய பிள்ளைகளோடு வைத்திருக்கிற உறவிலே நாம் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறோமா? தேவ சபையோடு, சபை பிள்ளைகளோடு, தேவ ஊழியர்களோடு குடும்பமாய் சந்தோஷத்தை அனுபவிக்க நம்மை பழக்கிறோமா? இல்லாவிட்டா தேவையில்லாத உறவுகள், தேவையில்லாத சகவாசங்கள், தேவையில்லாத காரியங்களோடு நம்முடைய சந்தோஷம் இருக்குமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஐயோ! தேவனுடைய கரத்தின் கிரியைகளை நோக்கி அதன் மூலம் வருகிற சந்தோஷத்தின் பிள்ளைகளாய் நாம் மாறுவோம். ஆண்டவர் அதை தவிர இந்த இடத்துல விரும்புகிறார், அவர் கரத்தின் கிரியையை சிந்திக்கிறதும் இல்லை. அவருடைய கரத்தின் கிரியையை சிந்தித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் செய்த எத்தனையோ ஆயிரம் நன்மைகள், அதை திரும்பி பார்த்து அதை பேசி தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றாகிற நேரத்தில் ஆண்டவர் செய்த நன்மைகளை பேசி 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 அதில் வருகிற சந்தோஷத்தை அனுபவிக்க நம்மை பழக்கிக் கொள்வோமாக. அதுதான் நமக்கு தேவையான ஒன்று. மூன்றாவது வேதம் சொல்லுகிறது, 15ஆம் வசனத்தை வாசி கேட்போம். சிறியவன் தாழ்த்தப்படுவான். 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க.
மாயையின் கயிறுகளால் அக்கிரமத்தையும் மாயையின் கயிறுகளால் அக்கிரமத்தையும் வண்டில் வடங்களால் பாவத்தையும் இழுத்து கொண்டு வந்து நாம் பார்க்கும்படி அவர் தீவிரித்து தமது கிரியையை சீக்கிரமாய் நடப்பிக்கட்டும் என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய ஆலோசனையை நாம் அறியும்படி அது சமீபித்து வரட்டும் என்றும் சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ ஐயோ. வேதம் தெளிவாக இங்க நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன? மாயையின் கயிறுகளால் அக்கிரமத்தையும் வண்டியின் வடங்களால் பாவத்தையும் இழுத்துக் கொண்டு வந்து வெளியரங்கமாய் சொல்லுகிறான், நான் மனம் திரும்பி விட்டேன், என் வாழ்க்கையில பாவமான காரியம் இல்லை, நான் பரிசுத்தம் உள்ளவன், நான் நீதி உள்ளவன், நான் உத்தமன். ஆனால் வேதம் சொல்லுகிறது மாயையின் கயிறுகளால் அக்கிரமத்தை இழுத்துக் கொண்டு வருகிறான். மாயையின் கயிறு அக்கிரமத்தை இழுக்கிறது, வண்டியின் கயிறு பாவத்தை இழுத்துக் கொண்டு வருகிறான். ஆனால் வாய் பேச்சு என்ன? நான் பரிசுத்தவான், நான் உத்தமன், நான் நீதிமான், நான் ஒழுங்கா இருக்கிறேன் ஆண்டவருக்குள்ள, நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறேன், நான் தேவனை தேடுகிறேன், நான் பரிசுத்தமாய் வாழ்கிறேன், என் பிள்ளைகள் பரிசுத்தமாய் இருக்கிறார்கள். ஆனால் மாயின் கயிறால அக்கிரமத்தை இழுத்துக் கொண்டு நான் பரிசுத்தவான், நான் பரிசுத்தவான், நான் உத்தமன், நான் உத்தமன். ஆனா உத்தமன் என்ன செய்கிறான்? மாயின் கயிறுகளால் அக்கிரமத்தை கட்டி இழுக்கிறான், வண்டியின் மடங்களால் பாவத்தை இழுத்துக் கொண்டு வந்திருக்கிறான். பாவத்தை விட்டு விடுற யோசனை வரையில, பாவத்தை விட்டு வாழும் சிந்தனை வரவே இல்லை, அக்கிரமத்தை விட்டு விடணும் என்ற உணர்வு வரையில. ஆனா வழியால நான் எல்லாத்தையும் மன்னிச்சு, எல்லாத்தையும் மறந்து, எல்லாத்தையும் விட்டு நிக்கிறேன். ஆனா கயிறு போட்டு கட்டி கொண்டு வந்து கர்த்தர் எனக்கு கிரியை செய்ய வேண்டும், தேவ சமூகத்துக்கு வந்து கர்த்தர் தன்னுடைய வல்லமை எனக்கு காண்பிக்க வேண்டும், கர்த்தரனை ஆசீர்வதிக்க வேண்டும், கர்த்தரனை உயர்த்த வேண்டும். ஆனா கயிறு என்ன செய்யுது? ஒரு பக்கம் அக்கிரமம், மறுபக்கம் பாவம். ரெண்டையும் இழுத்துக் கொண்டு வந்திருக்கிறான். ரெண்டையும் விட்டுவிட மனமில்ல, ரெண்டையும் விட்டுவிட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மனமில்ல, பாவத்தை விட்டு வெளியே வர மனமில்ல, பாவத்தையும் கயிறு போட்டு கட்டிக்கொண்டு மாயமான காரியங்களை மாயான கயிறுகளால் தன்னுடைய அக்கிரமத்தையும் கட்டி கொண்டு வந்து நின்று ஆண்டவர் தன்னுடைய வல்லமையின் வாழ்க்கையில் நடக்கட்டும், ஆண்டவரின் வாழ்க்கையில காரியங்களை செய்யட்டும், ஆண்டவர் தன்னுடைய அற்புதத்தை என் வாழ்க்கையில செய்யட்டும். செய்யவே மாட்டார் ஐயா. உன் வாழ்க்கையில கயிறு போட்டு கட்டி கொண்டு திரிகிற, அக்கிரமத்தை கயிறு போட்டு கட்டி கொண்டு திரிகிற, பாவத்தை கயிறு போட்டு கட்டி கொண்டு திரிகிற, பாவத்தை விட்டு வெளியே வர மனம் இல்ல, அக்கிரமத்தை விட்டு வெளியே வர மனம் இல்ல. எப்படி உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்க கூடும்? தேவன் தன்னுடைய பிள்ளைகளை பார்க்கிறார், தேவன் ஜனங்களை உய்ந்து அவதானிக்கிறார். பாவத்தை வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறான், பாவத்தை விட்டு வெளியே வந்து விட்டேன் என்று சொல்லுகிறான். மாயை மாயை பாவத்தோடு வந்து நின்று, அக்கிரமத்தோடு வந்து நின்று ஆண்டவருடைய கிரியை நான் பார்க்க வேண்டும், பார்க்கவே மாட்டேன், கடைசி வரைக்கும் பார்க்க மாட்டேன். எப்பொழுது பாவத்தை விட்டு வெளியே வருகிறோமோ, பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம் அடைய நம்மை ஒப்பு கொடுக்கிறோமோ, நேற்றும் கற்றுக்கொண்டது போல தேவன் ஒளியா இருக்கிறார். அந்த ஒளிமயமான தேவனிடம் கிட்டி நெருங்க 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 நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற இருள் நம்மை விட்டு நீங்கும். அந்த இருள் நம்மை விட்டு நீங்கும். சாதாரணமாக இந்த அறைக்குள்ள இருக்கிற இருளை போக்குவதற்கு ஒரு லைட் நமக்கு போதுமாக இருக்குமானால், இந்த லைட்டை பார்க்கலாம் பல மடங்கு வெளிச்சமுள்ள ஒளிமயமான தேவனிடம் கிட்டி சேருகிற பொழுது எந்த ஒரு பாவம் நம்மை ஆட்கொள்ள முடியாது, எந்த ஒரு பாவம் நெருங்க முடியாது, எந்த ஒரு பாவம் நம்ம மேற்கொள்ள முடியாது. தேவன் விரும்புகிறார், பாவத்தை விட்டுவிட்டேன், அக்கிரமத்தை விட்டுவிட்டேன், அநியாயம் செய்வதை விட்டுவிட்டேன் என்று நாம் சொல்லுவோமானால், உண்மையான ஒரு மனம் திரும்புதலோடு அதை விட்டு தேவ சமூகத்தில் வந்து நிற்கிற பொழுது தெய்வம் நமக்கு அற்புதங்களை செய்வார்.
தெய்வன் நம்முடைய வாழ்க்கையில கிரியை நடப்பிப்பார். தெய்வன் நம்முடைய வாழ்க்கையில உயர்வை உண்டாக்குவார். தெய்வன் நம்முடைய வாழ்க்கை தன்னுடைய சம்பூரணமான சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். தேவனுடைய பிள்ளைகள் அதைத்தான் விரும்பினார் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில. ஆனால் அதை செய்யாமல் வாழ்கிறவனை பார்த்து சொல்லுகிறார், ஐயோ. அழகாய் ஆண்டவர் ஒவ்வொன்றாய் பார்த்து அழகாய் நமக்கு எழுதினான் பாருங்கள். மாயையின் கயிறுகளால் அக்கிரமத்தையும் வண்டியின் வடங்களால் பாவத்தையும் இழுத்து கொண்டு வந்து நாம் பார்க்கும்படி அவர் தீவிரித்து தமது கிரியையை சீக்கிரமாய் நடப்பிக்கட்டும். என்னவா? சீக்கிரமாய் ஆண்டவர் நடப்பிக்கட்டும். கிரியை நடப்பிக்கவே மாட்டாரு. இது பாவத்தை விட்டு வெளியே வராதவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு ஐயோ. முதலாவது சொன்னார், சுயநலமாய் வாழுகிறவனை பார்த்து உனக்கு ஐயோ. இரண்டாவது ஆண்டவர் பார்த்து சொன்னார், சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தேவனுடைய காரியங்கள் இருந்து சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளாமல் வேறு எந்த விதமான காரியங்கள் மூலம் வருகிற சந்தோஷங்களை பெற்றுக்கொள்ள அலைவோமானால் உனக்கு ஐயோ. இப்பொழுது சொல்லுகிறார், பாவத்தை துப்புரவாக விட்டுவிட்டு பரிசுத்தமாய் தேவ சமூகத்தில் வந்து நின்று தேவனுடைய கிரியை பார்க்காமல் பாவத்தோடு வந்து நின்று தேவனுடைய கிரியை சீக்கிரமாக எனக்கு நான் பார்க்கட்டும் என்று வந்து நின்றா உனக்கு ஐயோ. நான்காவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். 20ஆம் வசனத்தை வாசியுங்கள். தீமையை நன்மை என்றும் தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாய் பாவித்து வெளிச்சத்தை இருளுமாய் பாவித்து கசப்பை தித்திப்பும் கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவனுக்கு ஐயோ. இது வித்தியாசமான ஒரு கூட்ட ஜனமாய் ஆண்டவர் இதை பார்த்தார். வித்தியாசமான ஒரு சுபாவம் உடையவர்கள். ஆண்டவருடைய பார்வையில எதெல்லாம் தீமையா இருக்கிறதோ அதெல்லாம் அவட்ட பார்வையில நன்மை. ஆண்டவருடைய பார்வையில எதெல்லாம் இருளா இருக்கிறதோ அதெல்லாம் இவட்ட பார்வையில வெளிச்சம். ஆண்டவருடைய பார்வையில எதெல்லாம் தித்திப்பா இருக்கிறதோ கசப்பா இருக்கிறதோ இவட்ட பார்வையில தித்திப்பு. இந்த கூட்டம் யார் தெரியுமா? சொல்லுவார்கள், எனக்கு மனசுல எது சரி என்று படுகுதோ அதைத்தான் நான் செய்வேன். என்ன சொல்லுவார்கள்? எனக்கு மனசுல என்ன சொல்லுகிறார்கள்? எனக்கு மனசுல எது சரி என்று எனக்கு படுகுதோ, எனக்கு மனசுல எது சரி என்று எனக்கு படுகுதோ சொல்லுங்க சொல்லுங்க அதுதான் சரி. பார்த்துருக்கிறீங்களா யாராவது இப்படியானாக்கல? நிறைய பார்த்திருக்கிறீங்க. இவனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க, ஐயோ. சிநேகத்தில் பெற்றோரை பார்த்து பிள்ளைகள் சொல்லுவார்கள், மம்மி நான் வளர்ந்துட்டேன், இப்ப எனக்கு எல்லா பாஷையும் தெரியும், எனக்கு எல்லா சட்டத்திட்டமும் தெரியும், எங்க போகணும் எங்க வரக்கூடாது, எங்க நிக்கணும் எங்க எழும்பணும் எங்க வரணும் எங்க போக எல்லாம் தெரியும். எனக்கு எது சரி என்று படுகிறதோ அதைத்தான் நானு செய்வேன். நாசமா போகும் அண்டையில இருந்துதான், அண்டையிலேருந்து நாசமா போக ஆரம்பிச்சுன்னு நினைச்சுக்கொள்ளுங்க. யாராவது சொன்னா பிள்ளைகள், மம்மி டாடி எனக்கு எது சரி என்று படுகுதோ அதைத்தான் நான் செய்வேன், நல்லா செய், நாசமா போ. நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. என்னது? ஐயோ. அவங்களுக்கு படணும். அப்ப பைபிள் ஆண்டவர் சொல்ல அப்படி செய்யக்கூடாது. நோ 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 நோ. எனக்கு மனசுல எது சரி என்று படுகுதோ அதைத்தான் நான் செய்வேன். ஆலயத்துக்கு போங்க, நோ 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 நோ. ஆண்டவர் சொன்னாத்தான் ஆலயத்துக்கு போகணும். எனக்கு எது மனசுல சரி என்று படுவது அப்பதான்
ஆலயத்துக்கு வருவேன். அப்ப ஜெபிப்பும் வாங்க, உபவாசம் பண்ணுவோம் வாங்க, வீட்டு கூட்டங்களுக்கு வாங்க, சுவிசேஷம் அறிவிக்க வாங்க. நோ 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 நோ. இன்னும் என்னோட ஆண்டவர் பேசல, எனக்கு இன்னும் அந்த வெளிப்பாடு வரையில. இல்லாட்டி இப்படி ஒரு மாய்மால கூட்டம் இருக்கிறார்கள். பிரதர் இதை செய்யாதீங்க, சிஸ்டர் இதை செய்யாதீங்க, ஐயா இதை செய்யாதீங்க, அம்மா இதை செய்யாதீங்க என்று சொன்னா எனக்கு மனசுல சமாதானமா இருக்குது, நான் அதை செய்கிறேன். குடிக்கிறவனுக்கு சாராயம் சமாதானமா தானே இருக்கும், சிகரெட் அடிக்கிறவனுக்கு சிகரெட் சமாதானமா தானே இருக்கும், வெத்தலை போடுறவனுக்கு வெத்தலை சமாதானமா தானே இருக்கும், விபச்சாரம் செய்கிறவனுக்கு விபச்சாரம் சமாதானமா தானே இருக்கும். ஆலயத்துக்கு போகாம வீட்டுக்கு நிக்கிறவனுக்கு சேர்ச்சுக்கு போறதை பற்றி காய்ச்சாலே போகாம நிக்கிறவனுக்கு சமாதானமா தான் இருக்கும், சமாதானமா தான் இருக்கும். ஏன் என் மனசுல எனக்கு ஏது சரி என்று படுகுதோ அதைத்தான் நான் செய்வேன். நான் மிகுந்த அவதானமாய் இவங்களை பார்க்க வேண்டும். பிள்ளைகளா இருக்கட்டும், பெற்றோரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், இவன் ஊழியக்காரனாய் கூட இருக்கட்டும், எனக்கு எது நல்லதாய் தோன்றுகிறதோ அதை பிரசங்கம் பண்ண நான் வரவில்லை. ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரோ அதை போதிக்கத்தான் நாம் வந்திருக்கிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் எது சமாதானமா இருக்குதோ அதை பிரசங்கம் பண்ண வரவில்லை. ஆண்டவர் எதை சொல்லி இருக்கிறார் அதை சொல்லத்தான் நாம வந்திருக்கிறோம். எனக்கு எது சமாதானமா இருக்கிறதோ அந்த ஊழியத்தை செய்ய நான் வரவில்லை. ஆண்டவர் எது எனக்கு சொல்லுகிறாரோ அதை செய்ய நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த உணர்வு நமக்குள்ள வர வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு சரியா எல்லாமே தோன்றும், எல்லாம் நம்முடைய பார்வைக்கு அழகா இருக்கும். எனக்கு அது சரி, எனக்கு இது சரி, என்னுடைய மூளை, என்னுடைய அறிவு, என்னுடைய அனுபவம், என்னுடைய படிப்புக்கு நான் பார்க்கிற பொழுது இது என்னுடைய பார்வையில சரி. ஆனால் தேவனுடைய பார்வையில வேதத்தின் அடிப்படையில் என்று பார்க்கிற பொழுது அது பிழையா இருந்தால், அது இருள் என்றால் இருள்தான், அது கசப்பு என்றால் கசப்பு தான். இல்ல டாடி மம்மி, நான் அவரை கல்யாணம் கட்டி ஆண்டவருக்குள்ள ஆதாயப்படுத்த அந்த ஆத்மாவை தேவனுக்குள்ள கொண்டு வர முயற்சிக்கிறேன். போய் ஆண்டவர் சொன்னா பகலுக்கும் இருளுக்கும் என்னையா வித்தியாசம், விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் என்ன வித்தியாசம், இருளுக்கும் பகலுக்கும் என்ன வித்தியாசம், சம்பந்தம் ஏது? ஆனா நாம் என்ன சொல்லுவோம், நாங்க அப்படி போய்த்தான் அந்த ஆத்மாவை ஆதாயப்படுத்தலாம், நாசமா போயிடுவோம் நாங்க. நான் இப்ப அந்த வழியில போய்த்தான் இந்த பிரான்ஸை இப்ப ஆலயத்துக்குள்ள கொண்டு வர போறேன். அந்த வழியில போய் கொண்டிருக்கிறான். என்னத்துக்கு? அவனை கொண்டு வர. ஆனா ஆண்டவர் சொல்வா, துன்மா கூட ஆலோசனைகள் நடக்காத, பாவிட வழிகளை நில்லாத, பரியாசம் பண்ணுகிறவனுடைய உட்காரத்துல உட்காராத, நிக்காத, உட்காராத, ஓடு ஆண்டவர் சொல்றார். ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம பற்றி கேவலமா கதைப்பாங்க, ஊழியத்தை பற்றி கேவலமா கதைப்பாங்க, நம்முடைய அழைப்பை பற்றி கேவலமா கதைப்பாங்க. இந்த இவெல்லாம் பாஸ்டர், இவெல்லாம் விசுவாசி, இவெல்லாம் இப்படி இருக்கிறான் அப்படி 4 பேர் நம்ம பார்த்து சொல்லுவார்கள். நாங்களும் போய் சிரிச்சு கொண்டு, ஏன் அவனை ஆதாயப்படுத்தணும், நம்ம பற்றி கேவலமா பேசுவாங்க. ஆண்டவர் சொல்றார், உன்னை குறித்து பரியாசம் பரியாசம் தும்மா கூட ஆலோசனை நடவாத, பாவின் வழியில் நில்லாத, பரியாசக்காரனுடைய உட்காராத இடத்துல உட்காராத. ஆனா நாம் என்ன செய்வோம், உட்கார்ந்து அவங்களை எப்படியாவது ஆதாயப்படுத்தத்தானே வேணும். நம்ம பற்றி கேவலமா பேசுவார்கள், நம்ம பற்றி கேவலமா சிரிப்பார்கள், நம்ம பற்றி நோண்டி பண்ணுவார்கள், பரியாசம் பண்ணுவார்கள். நாம் என்ன செய்வோம், ஆண்டவர் இருக்கவன் நாம் சொல்லி இருக்கிறார், நாங்க இருந்து அவன் ஆதாயப்படுத்தி கொண்டு வரத்தானே வேணும் என்று போனவர்கள் இல்லாமல் போயிட்டார்கள். எப்படியாவது ஆண்டுக்குள்ள கொண்டு வர வரும் என்று அந்த வழியில போய் எப்படியாவது கொண்டு வருவோம் என்று வழிகிட்டு போனவர்களை காணல. ஆண்டவர் சொல்றாரு, கசப்பு அவனை தித்திப்பா இருக்குதா, அவனுக்கு ஐயோ. தேவ பார்வையில, தேவனுடைய பார்வையில தீமையை அவனை நன்மையா பார்க்கிறானா, வேண்டாம். அவனோட சகவாசம் வேண்டாம், அவனோட ஐக்கியம் வேண்டாம், அவனோட உறவு வேண்டாம். ஆண்டவர் சொல்ற அவனுக்கு ஐயோ ஐயோ. அழகாக அந்த வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள் பாருங்கள். தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும்
புளிப்பை கசப்பென்றும் சாதிக்கிறவனுக்கு ஐயோ. தெரியாதவனுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், ஆனா தெரிஞ்சவனுக்கு சொல்லிக் கொடுக்கவே முடியாது. தெரியாதவர்களுக்கு காரியங்களை சொல்லிக் கொடுக்கலாம், தெரியாதது என்று சொல்லுகிறது அறிவு. ஆனா தெரியாததை தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறவனுக்கு நாம ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்ற அவர்களை பார்த்து ஐயோ என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் பிரியமானவர்களே, என் பார்வைக்கு சரி விட்டுருங்க. நம்ம எல்லாம் மாறு மனிதர்கள். ஒரு கொஞ்ச காலம் இந்த பூமியில வாழ்ந்த ஒரு கொஞ்சம் அனுபவம் இருக்கும், ஏதாவது படிச்சிருப்போம், ஏதாவது வேலை செய்து கொஞ்சம் வருமானம் பெறும். நம்முடைய பார்வைக்கு, நம்முடைய அனுபவத்துக்கு, நம்முடைய அறிவுக்கு, நம்முடைய மூளையை வச்சுக்கொண்டு நான் நினைக்கிறது தான் சரி என்று வாழுவோமானால் நம்மை பார்த்து ஆண்டு சொல்லுகிறார் உனக்கு ஐயோ. நானும் நீங்களும் பார்க்க வேண்டியது பரிசுத்த வேதாகமம். நானும் நீங்களும் பார்க்க வேண்டியது ஆண்டவருடைய பார்வையில் சரியா, ஆண்டவருடைய பார்வையில் இது எப்படி இருக்கிறது, ஆண்டவருடைய பார்வையில் இது கசப்பா, ஆண்டவருடைய பார்வையில் இது இருளா, அதை பார்த்து வேதத்தின்படி வாழ நம்மை பக்குவப்படுத்திக் கொள்வோமாக. சத்தியத்தின்படி வாழ நம்மை பக்குவப்படுத்திக் கொள்வோமாக. 1000 பிரசங்கங்களை நாங்கள் கேட்கலாம், 1000 பிரசங்கிமார் வந்து பிரசங்கிக்கலாம். ஆனால் அந்த பிரசங்கங்கள், அந்த வார்த்தைகள் வேதத்தின் அடிப்படையில் இருக்கிறதா? இருந்தால் மாத்திரம் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தின் அடிப்படையில் இல்லாத எந்த ஒரு வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள போட்டுவிடக் கூடாது. அது எப்பேற்பட்ட பிரசங்கியாக இருக்கட்டும், வேதத்தின் அடிப்படையில் வராத எந்த சத்தியமும் துன்மார்க்க உபதேசம், அது கள்ள உபதேசம். நம்முடைய வாழ்க்கையிலும் இதுதான் சரி என்று சாதிக்காமல் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் அதன்படி வாழ நம்மை பழக்கிக் கொள்வோம். இல்லாவிட்டால் நமக்கு ஆண்டவர் சொல்லுவார் ஐயோ. 5வது ஐயோவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். வாசியுங்கள், 19ஆம் வசனத்தை வாசியுங்கள். மணிக்கம் பொறுங்க, 21ஆம் வசனத்தை வாசியுங்கள். தங்கள் பார்வைக்கு ஞானிகளும், தங்கள் பார்வைக்கு ஞானிகளும், தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு, தங்கள் எண்ணத்துக்கு பெரிய புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ ஐயோ. முதலர் கூட்டத்தை பார்த்து நமக்கு சாதிக்கிறவர்கள் பிழைய சரி என்று சாதிப்பான், சரிய பிழை என்று சாதிப்பான். இதிலே ஆண்டவர் சொல்லுகிறார் தங்கள் பார்வைக்கு, நன்றாய் பாருங்கள் வசனத்தை, வேதம் சொல்லுகிறது தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவனுக்கு ஐயோ. இவர்களுக்கு நாம ஒன்றுமே சொல்லிக் கொடுக்க முடியாது. ஒரு தேவனுடைய வார்த்தையை நாங்க வார்த்தையா சொன்னா அதை எடுத்து இல்ல இந்த வார்த்தை இப்படித்தான் இருக்கும். நாங்க ஒரு பிரசங்கத்தை செய்தா அவர்கள் அதை விட்டு போய் இன்னும் ஒரு பிரசங்கத்தை செய்வார்கள். ஏன்? தங்கள் பார்வைக்கு அவர்கள் யாரு? தங்கள் எண்ணத்துக்கு அவர்கள் யாரு? ஞானி. தாங்கெல்லாம் பெரிய படிச்ச மேதைகள், நாங்கெல்லாம் முட்டாள்கள். நான் சொல்லுவேன், நீங்கள் உங்களை படித்தவர்களாக ஞானிகளாக நினைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் மற்றவர்களை ஞானமற்றவர்களாக எண்ணாதிருங்கள். உங்களோட பார்வைக்கு நீங்க ஞானிகளா இருக்கட்டும், ஆனால் உங்கள் பார்வைக்கு மற்றவர்களை முட்டாளாக நினைக்காதீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார் இங்கே ஒரு கூட்டத்தை பார்த்து, தங்கள் பார்வைக்கு தாங்கள் ஞானிகள், அதே நேரம் வேதம் சொல்லுகிறது தங்கள் எண்ணத்துக்கு, தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு பெரிய மேதைகளா இருக்கிறவர்கள். இவர்களை நடத்தவே முடியாது. நாங்கள் இவர்களுக்கு சில காரியங்கள் சொல்லிக் கொடுக்கவே முடியாது. ஐயா சத்தியம் இதுதான் சொல்லிக் கொடுக்கவே முடியாது. ஐயா ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுது சொல்லிக் கொடுக்கவே முடியாது. ஏனென்றால் தங்கள் பார்வைக்குத்தான் அவர்கள்லாம் ஞானிகள், அவர்கள்லாம் புத்திமான்கள், அவர்கள்லாம் பெரிய அறிவுபடுத்தவர்கள் என்று நினைக்கிறவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் ஐயோ, உன்னையே நீ ஞானி என்று எண்ணாதே, உன்னை விட்ட உயர்ந்தவர் உலகத்தில் உண்டு. உன்னையே நீ ஞானி என்று எண்ணாதே. தேவனுடைய பார்வையில தேவன் நமக்கு தந்த கொஞ்ச அறிவு, தேவன் நமக்கு தந்த கொஞ்ச புத்தி, அவர் வானங்களை ஞானமாக உண்டாக்கினார். அதை அறிய கூடுமா? நமக்கு
ஞானத்தில் சிறந்தவர், ஞானத்தில் பெரியவர், ஞானிகளுக்கெல்லாம் ஞானவானாகிய தெய்வம் சொல்லுகிறார், தன் எண்ணத்துக்கு ஞானவான்களும் தன் சிந்தனைகளை பெரிய புத்தியமாங்களா இருக்கிறவனுக்கு ஐயோ ஐயோ. ஆறு சொன்னாலும் கேட்க மாட்டார் ஐயா. என்னால் அவர் தான் இந்த உலகத்துல பெரிய ஞானி. அவருக்கு தான் எல்லாமே தெரியும், வேதம் தெரியும், எல்லாம் தெரியும் அவருக்கு. இப்படிப்பட்ட உணர்வு நமக்குள்ள வந்து விடக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும் என்ற உணர்வு வந்து விடக்கூடாது. எந்த ஒரு மனிதனுக்கும் எல்லாம் தெரியாது. எந்த ஒரு மனிதனுக்கு எல்லாம் தெரியாது. மருத்துவம் இருக்கட்டும், ஒரு கல்வித்துறை இருக்கட்டும், தொழில்நுட்ப துறைகள் இருக்கட்டும், எந்த துறை எடுத்தாலும் அதுல தேர்ச்சி பெற்றவன் சொல்லுகிற அளவுக்கு ஒருவனும் இல்லை இந்த உலகத்துல, ஒருவனும் இல்லை. இவ்வளவு பெரிய பிளைட்டை ஓடுகிற பைலட்டால் அந்த பிளைட்டுக்குள்ள வருகிற சின்ன ஒரு பழுதை கூட அவனால் கண்டுபிடிக்க முடியாது, செய்யவும் முடியாது, தெரியவும் மாட்டது. ஏன் இவ்வளவு கார்களை நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம்? ஏதாவது ஒரு கார் நம்முடைய வாழ்க்கையில ஓடுற கார் நின்று போனா அது சின்ன பிரச்சனையா இருக்குமா நமக்கு தெரியாது, ஆனா நம்ம ஓடிக்கொண்டு போகிறோம். ஓடுவதற்கு ஒருதன் வேண்டும், திருத்துவதற்கு ஒருதன் வேண்டும், கலட்டுவதற்கு இன்னொருதம் வேண்டும், அதை பெயிண்ட் பண்ண ஒருதம் வேண்டும், உடைஞ்சா அதை திருத்த ஒரு ஒவ்வொரு மனிதனை ஆண்டவர் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். ஒருவனாலும் ஒரு காரியத்தை சம்பூரணமாக செய்து முடிக்க முடியாது, ஒருவனாலும் முடியாது. ஆனால் தங்கள் பார்வைக்கு தாங்கள் ஞானிகள், தாங்கள் பெரிய ஒரு பேக்ரவுண்ட், பெரிய ஒரு இது, அதெல்லாம் பெரிய ஒரு பிஏ ஒரு எம்ஏ முடிச்சிருப்பார் ஐயா 2-3. அந்த பிஏ எம்ஏ முடிச்சாலே ஆளை பிடிக்கல, தனக்குத்தான் எல்லாமே தெரியும். யாரு? தேவனுடைய பிள்ளைகள் யூதேயாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எருசலேமில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பார்வையில் அவர்களை படைத்த ஆண்டவருடைய ஞானம் மறந்து போய்விட்டது. அவர்கள் பார்வையில் ஆண்டவர் ஞானமாய் வானங்களை உண்டாக்கினார், அது மறந்து போய்விட்டது. இப்பொழுது கொஞ்சம் வசதி வாய்ப்பு, கொஞ்சம் ஆசீர்வாதம், கொஞ்சம் உயர்வு, கொஞ்சம் வருமானம், கொஞ்சம் ஞானம், 4 பாட்டு பாட தெரிஞ்சிட்டு 2-3 வசனத்தை பாடமாக்கியாச்சு, ஏதோ ஒரு சிறிய கிருபையை கர்த்தர் கொடுத்திருப்பார், அதை வச்சுட்டா பிடிக்கவே இல்லாது. எனக்கு எல்லாம் தெரியும், ஆண்டவர் கையை விட்டுருவாரு. உனக்கு எல்லாம் தெரியுமா? அப்ப நீயே உன் வழிய பார்த்துக்கொள்ளு. ஆனா தெரியாது என்று நிற்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அவ்வளவுதான். தெரியாது, ஆண்டவரை உதவி செய்யுங்க, நமக்கு உதவி செய்ய கடந்து வருவார். அவ பெருமை ஆண்டவர் இங்கே பேசுகிறார். எனக்கு எல்லாம் தெரியும், நான் பெரிய புத்திஜீவி, நான் பெரிய அறிவுள்ளவன், எனக்கு எல்லாம் இருக்குது, எனக்கு எல்லாம் தெரியும். பெருமை உள்ளவனை ஆண்டவர் இங்கே பேசுகிறார், உனக்கு ஐயோ. அங்கே சாதிக்கிறவனை பார்த்து ஐயோ என்றார். தன்னுடைய சுயலாபங்களுக்காக காரியங்களை திறப்புகிறவனை பார்த்து ஐயோ என்று சொன்னார். இங்கே பெருமையோடு வாழ்கிறவனை பார்த்து சொல்லுகிறார், உனக்கும் ஐயோ. இதோடு ஆண்டவர் முடிக்கவில்லை, இன்னும் அவர் உய்ந்து அவதானித்து பார்த்து 23ஆம் வசனத்தை வாசியுங்கள். பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ ஐயோ. ஆண்டவர் பார்க்கிறார், பரிதானத்துக்காக லஞ்சம் வாங்கி, பரிதானத்திற்காக லஞ்சத்திற்காக ஒரு குற்றவாளி இல்லை என்று சொல்லுகிறவனுக்கும் ஐயோ. ஒரு குற்றவாளி இல்லாதவனை இவன் குற்றவாளி என்று சொல்லுகிறவனுக்கும் ஐயோ. எந்த ஒரு மனிதன் நீதியை புரட்டும்படியாக நீதியான காரியங்களுக்கு எதிராய் பேசுகிறானோ, நீதி இல்லாத காரியங்களை செய்கிறானோ, ஒரு குற்றவாளி இல்லாதவனை குற்றவாளி என்று அவன் நிரூபிக்கிறானோ, அவனுக்கு ஐயோ. ஆண்டவர் அதனையும் பார்த்தார். தேவனுடைய பிள்ளைகள் பரிதானத்துக்காக, லஞ்சத்திற்காக, தங்கள் சுய லாபங்களுக்காக, தங்களுடைய வயிற்றை நிரப்பிக் கொள்ளும் முகமாக, தங்களுடைய அபிலாசங்கள் நிறைவேற்றிக் கொள்ளும் முகமாக நீதியை புரட்டும்படியாக செயல்படுகிற தன்னுடைய பிள்ளையை பார்த்து சொல்கிறார், ஐயோ ஐயோ.
தன்னுடைய காரியங்களை மறைக்கும்படியாக, தன்னுடைய தவறை மூடி மறைக்கும்படியாக, தன் பிள்ளைகளுடைய குற்றங்களை மறைக்கும்படியாக, தன் குடும்பத்தில் நடக்கிற காரியங்களை மறைக்கும்படியாக, தன்னுடைய தவறுகளை மறைக்கும்படியாக, மற்றவர்களை குற்றவாளியாக, மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கிற எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறார், நீதியை எவன் புரட்டுகிறானோ அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஐயோ, உனக்கு ஐயோ, உன் சுய லாபங்களுக்காக நீதியை புரட்டுகிறாய், உன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக நீதியை புரட்டுகிறாய், உன் தேவைகளுக்காக நீதியை புரட்டுகிறாய், உனக்கு ஐயோ. 10 பேரை பிடிச்சு ஏமாத்தி ஒருவனை குற்றவாளி என்று நம்ம காண்பித்து விடலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில, நீதியா நியாயம் செய்கிற ஆண்டோடைய பார்வையில நம்ம தப்ப முடியாது. ஒருவேளை ஒட்டா உறவினர் சொந்த பந்தம் பக்கபலமாய் 40, 50, 100 பேர் நிற்கிறாங்க என்பதற்காக அவைகளை வைத்து ஒரு நீதிமானை குற்றவாளியாக்க முற்படுவது ஈஸியாக இருக்கும் இந்த உலகத்தில். ஆனால் ஒரு நாள் நீதியா நியாயந்திக்க கர்த்தர் வருகிறார். தப்ப முடியாது ஒருவனும். அருமையானவர்களே, ஆண்டவர் இந்த நல்ல மதிய வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். நீதிக்காக நிற்போம். நீதியை புரட்டுகிறவனாய் நான் நீங்களும் மாறிவிடக் கூடாது. பரிதானத்திற்காக, லஞ்சத்திற்காக, நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய விருப்பங்களுக்காக பொய் சொல்லி நீதியை புரட்டாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இது அந்த ஜனங்கள் செய்தார்கள், தேவனுடைய பிள்ளைகள் செய்தார்கள். எல்லாரும் சேர்ந்து குற்றமில்லாதவனை குற்றமில்லாமனா தீர்க்கிறார்கள், குற்றவாளியை சுத்தமாளி என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவர் பார்த்து அவனையும் விட்டு விடவில்லை, உனக்கும் ஐயோ. முதலாவதாக சொன்னார், சுயலாபம் வேண்டாம் அம்மா, சுயம் சாகட்டும், நான் 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 என்ற உணர்வை விட்டுவிட்டு போதும் என்ற மனது, எனக்கு எனக்கு என்றதை விட்டுட்டு போதும் என்ற ஒரு மனநிலை முதலாவது வரட்டும். இரண்டாவது ஆண்டவர் சொன்னார், சந்தோஷம் எங்கே இருக்கிறது? தேவனுடைய கரத்தின் கிரியைகளை பார்க்கிற பொழுது நமக்கு ஒரு மகிழ்ச்சி வருகிறது. தேவ சமூகத்தில் சந்தோஷம், தேவ பிள்ளைகள் ஒன்றாய் கூடுகிற பொழுது சந்தோஷம். அதை விடுத்து தேவன் இல்லாத இடங்கள் மூலம் வருகிற சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்வதை நிறுத்தி தேவன் மூலம் வருகிற சந்தோஷத்தின் பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும் என்று விரும்பினார். மூன்றாவது வேதம் சொன்னது 18ஆம் வசனத்தில் பார்க்கிற பொழுது, பாவத்தை விட்டுவிட்டு வெளியே வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பாவத்தோடு வாழ்ந்து கொண்டு தேவன் கிரியை நடப்பிக்கட்டும் என்று நாங்க நிக்காம பாவத்தை விட்டு விட்டு வெளியில வாங்க என்று ஆண்டவர் நமக்கு மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொன்னார். நான்காவது சொன்னார், தீமையான காரியங்களை அதுதான் சரி, எனக்கு மனசுல பட்டது சரி என்று நாம சாதிக்காம தேவனுடைய வார்த்தையின்படி இது சரி எது பிழை என்று பார்த்து அதன்படி நாங்க வாழ வேண்டும் என்று நான்காவதாக ஆண்டவர் விரும்பினார். ஐந்தாவதாக பெருமை, எனக்கெல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் இருக்கிறது, நான் தான் பெரிய ஞானி, நான் தான் பெரிய படித்தவன், நான் தான் பெரிய அப்படி இப்படி எல்லாம் விட்டுட்டு, பெருமையை விட்டுட்டு தாழ்மையா இருக்கிற பொழுது தேவன் நம்மை உயர்த்தும்படியான ஆசீர்வாதத்திற்கு பெற்றுக்கொள்ள, அந்த ஆசீர்வாதத்துக்கு பங்காளிகளாய் மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆறாவதாக ஆண்டவர் சொன்னார், நீதியை புரட்டாதீங்க, நீதியை புரட்டாதீங்க. இதுதான் நீதி, இதுதான் இதுதான் நீ செய்தது, இதுதான் நீ சொன்னது, இதுதான். சுய லாபங்களுக்காக, சுய தேவைகளுக்காக நீதியை புரட்டாத பிள்ளைகளாய் இந்த பூமியில வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். ஆகவே இந்த 6 ஐயோக்கள் மூலமாக ஆண்டவர் நம்மோடு இன்றைக்கு பேசினார். ஏதாவது ஒரு காரியம் ஐயோ என்று வரக்கூடிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால், இந்த மாதத்தினுடைய முதலாவது இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் எங்களை ஆராய்ந்து பார்த்து அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு ரகசியம், ஏதாவது ஒரு காரியம், ஏதாவது ஒரு பிழை, ஏதாவது ஒரு தவறு, ஏதாவது ஒரு குற்றம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால், நாங்கள் ஜாவரம் எழுந்து நின்று தேவ சமூகத்தை நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரை இந்த காரியத்தின் மூலமாக எனக்கு ஐயோ என்ற நிலைமை வந்து விடாதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா.
நான், எனக்கெல்லாம் தெரியும், எல்லாம் நான் என்று சொல்லி மாயான போலி வேஷங்களை போட்டு அக்கிரமத்தை கயிறு கட்டி இழுக்காதபடி, பாவத்தை கயிறு கட்டி இழுத்து கொண்டு வந்து தேவ சமூகத்தில் நின்று, தேவனே உம்முடைய கிரியை எனக்கு காண்பீங்க, நடப்பீங்க என்று நான் பேசாதபடி என் வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவையில்லாத காரியங்கள் மூலம் வருகிற சந்தோஷம், அந்த சிற்றின்மங்கள் உங்கள் மூலம் வருகிற பேரின்பத்தை அழித்து விடாதபடி நான் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி எங்களை நாங்கள் ஒரு விஷயம் எழுந்து நின்றவர்களாய் கண்களை மூடி எங்களை மௌனமான முறையில் ஆராய்ந்து பார்ப்போம். பிரியமானவர்களே, எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். இந்த 6 ஐயோக்களில் ஏதாவது ஒரு காரியம் ஐயோ என்று அந்த அவலமான அந்த கூக்குரல் நம்முடைய வாழ்க்கையில வந்து விடாதபடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்கார பிள்ளைகளாய் நாங்கள் வாழ கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர் என்று சொல்லி எங்களை ஒரு விஷயம் நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். கண்களை மூடினவர்களாய் தேவ சமூகத்தில் இருந்து பரிசுத்தமான அவருடைய பந்திகளை பங்கெடுக்க முன்பதாக எங்களை ஆராய்ந்து பாருங்கள். உங்களை ஆராய்ந்து பாருங்கள். தனித்தனியாக நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஏதாவது இடத்துல நாங்கள் தவறி போய் இருப்போமானால், ஏதாவது ஒரு இடத்துல பலவீனப்பட்டு ஏதாவது காரியத்தை நாம் செய்து கொண்டிருப்போமானால் சொல்லுவோம், ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, என் குறைகளை மன்னிங்க ஆண்டவரே, என் குற்றங்களை மன்னிங்கப்பா, என் தவறுகளை மன்னிங்க ஆண்டவரே, எனக்கும் இந்த ஐயோ என்ற நிலைமை என் வாழ்க்கையில வந்து விடாதபடி உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருந்ததான இந்த சுபாவங்கள் ஏதாவது ஒரு காரியம் என் வாழ்க்கையில இருந்து என்னை அந்த ஐயோ என்ற அபத்தமான சொல்லுக்கு ஆண்டவரே பங்காளியாய் நான் மாறிவிடாதபடி உம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு பங்காளியாக நான் மாற, உம்முடைய ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளியாய் நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் என்னுடைய மனதில் பட்டதுதான் சரி என்று ஒரு வேளை வாழ்ந்து கொண்டிருப்பேனால் இன்று அதிலிருந்து வெளியே வந்து உம்முடைய வார்த்தையின்படி நான் வாழ, உம்முடைய வார்த்தையின்படி தீர்மானிக்க, உம்முடைய வார்த்தையின்படி நான் நடக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஜெபம் பண்ணிக்கொள்வோம். நன்றி பிதாவே. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொல்கிறார், நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பறந்து வா என்று சொல்லி, பூமியின் தூளை போல உன் சந்ததி பெருகும் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர். The Lord who promises, hallelujah, is being with us. Hallelujah. Thank you. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பறந்து வா என்றீரே, பூமியின் மூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பறந்து வா என்றீரே, பூமியின் மூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ, நீர் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ என்று சொல்லுவீங்களா? ஏல்பெத்தேல்
பெத்தேல், இது வானத்தின் வாசல். என் இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். பெத்தேல், இது வானத்தின் வாசல். என் இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீரையா, நலம் தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீரையா. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் யாக்கோபுக்கு வாக்கு பண்ணுகிறார், பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி. இதனால அதே ஆசீர்வாதம் நமக்கும் உண்டு. கவலைப்படாதிருங்கள், கஷ்டப்படாதிருங்கள், எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். Come on. பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வாதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வாதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாற்றி, நீர் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாற்றி. ஏன் பெத்தேல் சொல்லுவோமா? ஏன் பெத்தேல், இது வானத்தின் வாசல். என் இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏன் பெத்தேல், இது வானத்தின் வாசல். என் இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீரையா, நம்பி தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீரையா. தன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பும் வரையில ஆண்டவர் யாக்கோபை கைவிடவில்லை, அவனை கனப்படுத்தினார் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு நாமும் எந்த சூழலில் இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, நாம் ஆண்டவர் சமூகத்தில் திரும்பி வருகிற வரையும் அவருடைய கை நம்மை விடுவதில்லை. சந்தோஷமாய் பாடுவோமா? செல்லும் இடமெல்லாம் உன்னோட இருந்து உன்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் உன்னை காப்பாற்றுவே. செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருந்து உன்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் உன்னை காப்பாற்றுவே. சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டே. நீ சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே. Come on, join together and say it, Bethel. Yeah, Bethel, இது வானத்தின் வாசல். என் இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். பெத்தேல், இது வானத்தின் வாசல். என் இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். மூலைக்கல்
சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா. சரி சொல்லுவோமா? ஏ இது வானத்தின் வாசல், என் யேசையா ஆசீர்வாதத்தின் வாசல், பரலோகத்தின்